குஜராத் மாநிலத்தையே தனது சர்ச்சைக்குரிய வீடியோக்களால் அதிர வைத்துக் கொண்டிருப்பவர்தான் கீர்த்தி பட்டேல். குஜராத்தின் சூரத்தில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து ஃபேஷன் டிசைனிங் துறையில் தனது பயணத்தை தொடங்கிய கீர்த்தி 2019ஆம் ஆண்டு டிக்டாக் செயலி மூலம் இணைய உலகத்திற்குள் என்ட்ரி கொடுத்தார். அதில் தனது கவர்ச்சியான நடனம் மற்றும் குஜராத்தி மொழியில் யாருக்கும் அஞ்சாமல் பேசும் துணிச்சலான வீடியோக்களும் இவருக்கு ஒரு தாதா அந்தஸ்தை பெற்று தந்தது. மிக குறுகிய காலத்திலேயே டிக்டாக்கில் 28 லட்சம் ஃபாலோயர்ஸை பெற்றார். டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகு அப்படியே இன்ஸ்டாகிராமிற்கு தாவிய கீர்த்திக்கு அவரது ரசிகர்கள் அமோக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இதனால் இன்ஸ்டாவில் தற்போது இவருக்கு 13 லட்சத்திற்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளனர். இப்போது 30 வயதை எட்டியிருக்கும் கீர்த்தியின் 13 லட்சம் ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால், இவர் ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்ஸ் மட்டுமல்ல, குஜராத் காவல்துறையின் ஏடுகளில் பதியப்பட்டிருக்கும் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். அதாவது தொடர் குற்ற பின்னணி கொண்ட அந்த ஊர் சொர்ணாக்கா. கீர்த்தி பட்டேலின் குற்றப்பட்டியல் 2020ஆம் ஆண்டிலிருந்தே நீளத் தொடங்கிவிட்டது. வெறும் வியூஸுகளுக்காக எதையும் செய்ய துணியும் கீர்த்தி 2020இல் ஒரு அரிய வகை ஆந்தையை கையில் பிடித்துக் கொண்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஆந்தைகளை பிடிப்பதும் துன்புறுத்துவதும் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றம் என்பது தெரிந்தும் வியூஸ் வெறியில் அந்த வீடியோவை வெளியிட்டார். இதுவே அவர் சட்டத்தின் பிடியில் சிக்கிய முதல் சம்பவம். அதே வருடம் சூரத்தின் புனா பகுதியில் ஒரு கொலை முயற்சி வழக்கிலும் கீர்த்தி மீது FIR பதிவு செய்யப்பட்டது. சக சமூக வலைதள பிரபலங்களுடன் மோதலில் ஈடுபடுவது, அவர்களை பகிரங்கமாக மிரட்டுவது, மிகவும் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோக்களை வெளியிடுவது என தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தையே ஒரு வன்முறை தளமாக மாற்றிக்கொண்டார். கீர்த்தியின் கிரிமினல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சம்பவம் என்றால் அது 2024ஆம் ஆண்டு சூரத்தில் நடந்த ஹனி டிராப் மோசடியை சொல்லலாம். பிரபலமான குஜராத் தொழிலதிபரை தனது வலையில் சிக்க வைத்த கீர்த்தி பட்டேல் அவரிடமிருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை பறிக்க திட்டம் போட்டுள்ளார். ஆபாச வீடியோக்களை காண்பித்து மிரட்டிய புகாரில் போலீசார் இவரை தேடத் தொடங்கிய போது 10 மாதங்களாக தலைமறைவாக இருந்துள்ளார். கீர்த்தி தலைமறைவாக இருந்த காலகட்டத்திலும் ரகசிய இடத்தில் இருந்து கொண்டே தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பதிவேற்றி காவல்துறையினருக்கே சவால் விட்டு வந்துள்ளார். இறுதியாக 2025 ஜூன் மாதம் அகமதாபாத்தில் வைத்து போலீசார் கீர்த்தியை அதிரடியாக கைது செய்தனர். மட்டுமின்றி சூரத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் தங்களது வாடகை வீட்டை கீர்த்தி பட்டேல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் இவர் மீது புகார் அளித்துள்ளனர். இப்படி சொத்து அபகரிப்பு, மிரட்டல், மோசடி என கீர்த்தியின் குற்றப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. பல முறை கைதாகி சிறைக்கு சென்று தண்டனை அனுபவித்து வந்த பிறகும் கீர்த்தி பட்டேல் அடங்கியதாக தெரியவில்லை. தனது சர்ச்சை ஆட்டத்தை தொடர்ந்து ஆடிக்கொண்டேதான் இருந்துள்ளார். தற்போது கீர்த்தி செய்த ஒரு சம்பவத்தால் குஜராத் சாதுக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். ஜூனாகத்தின் கிர்னார் மலையடிவாரத்தில் உள்ள பவநாத் மகாதேவ் கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரி அன்று மினி கும்பமேளா நடைபெறும். அதில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுவது நள்ளிரவில் நடைபெறும் ஷாஹி ஸ்நான் எனப்படும் புனித நீராடல். நள்ளிரவில் நாகா சாதுக்கள் ஊர்வலமாக வந்து அங்குள்ள மிருகிகுண்டி என்ற குளத்தில் நீராடுவார்கள். சாதுக்களுக்கு மட்டுமே அந்த குளத்தில் குளிக்க அனுமதி உள்ளது. பெண்கள் அல்லது பொதுமக்கள் அந்த நேரத்தில் உள்ளே செல்வது மரபுகளை மீறிய செயலாகும். ஆனால் கீர்த்தி பட்டேல் காவி உடை அணிந்து நெற்றியில் திருநீறு பூசி நண்பர்களோடு அங்கு குளிக்கச் சென்றிருக்கிறார். சாதுக்கள் குளித்துக் கொண்டிருந்த குளத்தில் நீராடிய கீர்த்தி ஹரஹர மகாதேவ் என முழக்கமிட்டு அதனை வீடியோவாக தனது இன்ஸ்டாகிராமில் லைவில் ஒளிபரப்பியதாக சொல்லப்படுகிறது. மரபை மீறி கீர்த்தி குளித்ததை பார்த்து அதிர்ந்து போன சாதுக்கள் புனிதமான அந்த இடத்தின் கண்ணியத்தை சிதைப்பதாக கூறி கண்டிப்பதோடு அவரை வெளியேற சொல்லியிருக்கிறார்கள். இதனை கவனித்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் அதிகாரி KJ மோட் என்பவர் கீர்த்தி பட்டேலை அங்கிருந்து கிளம்ப சொல்லியிருக்கிறார். அதற்கு மறுப்பு தெரிவித்த கீர்த்தி அவரிடம் ஆக்ரோஷமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நான் ஒரு சனாதனி, எனக்கு குளிக்க உரிமை உண்டு, மற்ற பெண்கள் குளிக்கும் போது என்னை மட்டும் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கூச்சலிட்டதோடு பெண் அதிகாரியை ஒருமையில் அவதூறாக பேசியுள்ளார். இந்த வாக்குவாத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி இருக்கிறது.
காவல்துறையினரின் பணிக்கு இடையூறு விளைவித்ததோடு புனிதமான ஒரு வழிபாட்டு தளத்தில் மத உணர்வுகளை காயப்படுத்தியதற்காகவும் அரசு ஊழியரை தாக்கியதற்காகவும் கீர்த்தி பட்டேல் மீது பவனா காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு குஜராத் முழுவதும் உள்ள இந்து மத அமைப்புகள் கீர்த்திக்கு எதிராக திரண்டுள்ளன. ஆனால் கீர்த்தி பட்டேலோ இந்திரா பாரதி பாபு என்ற மதத் தலைவரின் தூண்டுதலின் பேரில்தான் தன்னை வெளியேற்றியதாகவும் அவர்கள் செய்த தில்லுமுல்லுகளை ஆதாரங்களுடன் வெளியிடுவேன் என்றும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு சவால் விடுத்திருக்கிறார். பெரும் லைக்குகளுக்காகவும் சமூக வலைதளங்களில் தன்னை ஒரு பவர்ஃபுல் மனிதராக காண்பித்துக் கொள்வதற்காகவும் ஒருவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து செல்வார் என்பதற்கு கீர்த்தி பட்டேல் ஒரு உதாரணம் என்று சோசியல் மீடியாவில் பலரும் அவரை விமர்சித்து வருகின்றனர். குஜராத் மாநிலம் முழுவதும் கீர்த்தி பட்டேல் மீது 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சட்டம் தன்னை ஒன்றும் செய்யாது என்ற துணிச்சலில் இவரை போன்ற சமூக வலைதள பிரபலங்கள் வரம்பு மீறி செயல்படுவது சமூகத்தில் பெரும் சீரழிவை ஏற்படுத்துவதாகவும், குறிப்பாக விளம்பரத்திற்காகவும் புகழுக்காகவும் புனிதமான இடங்களின் பாரம்பரியத்தை மதிக்காமல் செயல்படும் இவரை போன்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது தலைமறைவாக இருக்கும் கீர்த்தி பட்டேலை மீண்டும் கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருவதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.